தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் குடும்பமாக வாழ்கிறார்கள், கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள். இப்போது பரலோகத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் என்ன உறவில் அங்கே இருப்பார்கள்? இது அநேகருக்கு சந்தேகமாக காணப்படுகிறது. என்னிடத்திலும் ஒரு சிலர் கேட்டிருக்கிறார்கள், கணவன் மனைவி எப்படி அங்கே இருப்பார்கள் என்று. வேத ஆதாரத்தோடு சில காரியங்களை நான் உங்களோடு சொல்லுகிறேன். மத்தேயு 22:30 வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த சதுசேயர் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு சந்தேகம். அவங்க உயிர்த்தெழுதலே இல்லை என்று சாதிக்கிறவர்கள். அப்போது அவங்க இயேசு கிறிஸ்துவிட்ட, எனக்கு தெரிந்தவன் ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருந்தாங்க, அதில் மூத்தவன் விவாகம் பண்ணினான். விவாகம் பண்ண உடனே அவன் இறந்துட்டான். பிற்பாடு அவனுடைய சகோதரன் விவாகம் பண்ணினான். இப்படி 2, 3, 4 அந்த 7 சகோதரர்களும் அந்த பெண்ணை விவாகம் பண்ணினார்கள். கடைசியில் அந்த பெண்ணும் இறந்து விட்டாள். இப்போது இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்வி கேட்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை, பழைய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு வசனத்தை ஆதாரமாக சொல்லி கேள்வி கேட்குறாங்க. என்னென்னு கேட்டால், மோசே ஒரு கட்டளையிட்டு இருந்தார். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி இருந்தால் அவன் இறந்த பிற்பாடு அவனுக்கு சந்தானம் இல்லைனால் அவனுடைய சகோதரன், அடுத்த சகோதரன் விவாகம் பண்ணி அவனுக்கு புத்திர சந்தானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி மோசே கட்டளையிட்டு இருக்கிறார். இதை மேற்கோள் காட்டி கேட்டார். உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கீங்க. உயிர்த்தெழுதலில் கொள்பவன் கொடுப்பவன் இந்த மாதிரி யாருமே கிடையாது. அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே உயிர்த்தெழுதலில் தேவதூதரை போல இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால் இந்த உலகத்தில் தான் கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற உறவு. ஆனால் மரித்த பிற்பாடு, ஒரு நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்தில் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். இதுதான் வேதம் சொல்கிறது.